அண்ட் வெல்கம் டு கிரேட் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பஞ்ச் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி நல்ல தரவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாயாக எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பேப்பரில் பார்ட் 1ல் நமக்கு வந்து 14 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. இதில் சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். ப்ளூரல் சிங்குலர். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். இந்த கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் உள்ள 1 மார்க்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கைடு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் உள்ள எல்லா 1 வேர்ட்ஸையும் தரவாக படிச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் புக் பேக்கையும் நல்லா தரவாக படிச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் அழகாக நம்ம 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஈஸியாக எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதோட சைடில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் தெரியாமல் இருந்துச்சு, இந்த கொஷின் எனக்கு நியூவாக கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷின் தான் அப்படின்னு இருந்தாலும் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது 1 மார்க்ஸ் நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கட்டாயமாக ஒரு ஷீட் எடுத்துக்கணும். அந்த ஷீட்டில் வந்து என்னென்னலாம் டாபிக்ஸ் நமக்கு கேட்க போகிறாங்களோ அதை நீங்கள் தரவாக எழுதிக்கணும். எழுதிட்டு புக் பேக் ப்ளஸ் உங்கள் கைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அதில் கொடுத்துருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினானியம்ஸ்னே எடுத்துக்கலாம். இப்போ சினானியம்ஸில் புக்கில் இருக்கிறத படிப்போம், அட் த சேம் டைம் கைடில் உள்ளதையும் படிப்போம். இதை தவிர்த்து நம்ம நியூவாக இந்த சினானியம்ஸ் எங்கேயாச்சும் பார்த்துருக்கோன்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும். இப்போது சினானியம்ஸை ஃபுல்லாக தரவாக படித்து நீங்கள் ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டீங்க, அட்லீஸ்ட் எழுதி ஒரு தடவை பார்த்துட்டா கூட நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், எஸ் நம்ம ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். எப்பயுமே வந்து 1 மார்க் செக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி இதே ஃபாலோ பண்ணுங்கள். அப்ரிவேஷன், சிங்குலர், ப்ளூரல், சிலபல்ஸ் இதுக்கு எல்லாமே. ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஒன்று சொல்கிறேன். மெமரி போயம். ஓகே, மெமரி போயம் எழுதுகிறப்ப எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், மெமரி போயம் எழுதணும், அதோடு சேர்த்து ஆத்தர் நேம் அண்ட் அதோட டைட்டில் எழுதணும். ஓகேவா? டைட்டில் ஆஃப் த போம் எழுதணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ். ஓகே, சைட் பை சைட் நம்ம கொஷின்ஸையும் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் தான். எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாருங்கள். அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வச்சு நீங்கள் சொல்லி பார்த்து படித்தது நிறையா நம்ம நல்லா படித்ததுக்கப்புறமா ஃப்ரீ டைம்ஸில் இதை எடுத்து பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த செக்ஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நீங்கள் ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்ட்டர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எனி 3 கேட்டிருக்காங்களே, இதில் பாருங்களேன், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. எப்பயுமே டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் படிச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியானது. அதுக்கடுத்து ஈஸியாக வரப்போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் தான் நெக்ஸ்ட்டு ஈஸியான ஒன்று. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ஈஸி. அழகாக 2 மார்க்ஸ் எப்பயுமே ஸ்கோர் பண்ணலாம் இதில் படிச்சிட்டிங்கன்னா. அடுத்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங். சில ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். கொஷின் WH வேர்டு வந்து ஹவ் அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா கொஷின் மார்க் போடணும். நேம் வந்துருந்துச்சுன்னா கேப்ஸில் மாற்றணும். ஓகே, இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு 2 இடத்துல நமக்கு தெரிலனா 1 மார்க் போக சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்பவே நான் அது டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் டு காம்பவுண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேணாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்தால் அட்டன் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஈஸியாக இல்லாமல் வந்து போதே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மற்ற 2 இது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, பங்க்சுவேட்டும் அடுத்து ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ். ஓகேவா? ஆனால் எப்பவுமே நான் சொல்கிறது இது 2த்தையும் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், 4 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஓகே, ரோட் மேப் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும். அடுத்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. இது இருந்தால் சூப்பராக நம்ம மார்க் எடுத்துடலாம். அடுத்து சிலபல்ஸில் நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அந்த ட்ரிக் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்த கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே, இதுலேயே அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஷின் ஆன்சர்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க.
இங்கிலீஷில் நீங்கள் நிறையா படிக்கணும். நிறையா இந்த ஒன் வேர்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்குல்ல, நல்லா படிச்சிங்கன்னா அழகா ஸ்கோர் பண்ணலாம். உங்கள் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸில் நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்து உங்கள் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ண போகிற அந்த டீச்சருக்கு நீங்கள் நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்க போகிறீங்க. ஓகே, இவங்க வந்து நல்லா இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஏன்னா 1 மார்க்ஸ் வச்சு தான் அடுத்து நம்ம பண்ண போகிற இதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பேராகிராஃப் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அதை ரொம்ப அழகாக நீட்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகிறப்போ ஜஸ்ட்டு லைட்டாக மிஸ்டேக்ஸ்னாலும் அது அவங்களுக்கு கண்ணுக்கு பெருசாக படாது. ஓகே, இந்த கொஷின் பேப்பர் பார்க்குறோம். அடுத்து நம்ம கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க எல்லாத்தையுமே ரொம்ப தரவாக படிச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ஃபஸ்ட் மிட் டேர்ம் டு 3rd ரிவிஷனில் உள்ள எல்லா கொஷின் பேப்பரையுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 10th படிக்கும்போது என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கிலீஷில் வந்து நல்லா பேராகிராஃப்ஸ்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை அட்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன், எதுக்கு நான் அதை எழுதணும், இதை நான் படிச்சிருக்கேன் அதை எழுதுறேன்ட்டு அப்படி மட்டும் இருக்காதீங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷின் வந்திருக்கு, நீங்கள் அதை எக்ஸாமில் நிறைய டைம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கொஷினை மட்டுமே அட்டெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ தான் நமக்கு அது நல்லா ப்ராக்டிஸ் இருக்கும். சீக்கிரமாக நம்ம எழுதிடலாம் அதை. மிஸ்டேக்ஸும் வராது. ஏன்னா அதில் வர மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம திருத்திருப்போம். அதனால இதை சொல்கிறேன். இந்த மிஸ்டேக்ஸில் நான் என்னோடய எக்ஸாம்ஸில் பண்ணேன். என்னோடய டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பபாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.